நான் நேற்று கடன் வாங்குறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து எங்கள் குடும்பத்தை சார்ந்த ஒரு நபரை நான் தாக்கி பேசியதாக அவங்க நினச்சிக்கிறாங்க. உண்மையாக ஒன்று சொல்ல போனால் எங்கள் குடும்ப சர்க்கிளை பற்றி யோசிக்கிறதுக்கு எனக்கு நேரமே கிடையாது. அவ்வளோ பிஸி, நான் அவ்வளோ வேலை இருக்குது, எனக்கு அவ்வளோ ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் உங்களை பற்றிலாம் யோசிக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறேன் நான். அவ்வளோ டென்ஷன் இருக்குது எனக்கு, அவ்வளோ வேலைகள் இருக்குது எனக்கு. ஆனால் உங்களை தான் நான் குறிப்பிட்டு நான் சொல்கிறேன்னு நினச்சிக்கிட்டு நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிறீங்க, நீங்களா ஒரு தாட்டை கிரியேட் பண்ணிக்கிறீங்க. உண்மையாக சொல்கிறேன் கேளுங்க, உங்களை பற்றிலாம் திங்க் பண்ணுறதுக்கு எனக்கு நேரமே இல்லை. என்னோட அப்பா வேலைக்கு போகும்போது அவரு அங்கே ஒரு அக்காவை தங்கச்சி தங்கச்சி தங்கச்சின்னு கூப்பிடுவார். அந்த தங்கச்சியோட பையன் பேர் தான் முகுந்த கிருஷ்ணன். அந்த முகுந்த கிருஷ்ணன் என்ன பண்ணுவான்னா, காரு ஓட்டி இந்த மாதிரி வர பார்ட்டிங்களை, வெளிநாட்டிலேருந்து வரவங்களை பற்றி அவங்கக்கிட்ட இந்த மாதிரி கடன் வாங்குற விஷயம்லாம் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவனை பற்றி தான் நான் போட்டேனே தவிர என்னோட ஃபேமிலி சர்க்கிளில் நான் யாரையும் போடலை. அப்படியே நான் தான் உங்களை தான் நினச்சி போட்டேன்னு நினச்சாலும் நீங்கள் நினச்சிக்கோங்க, அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் எதை பற்றி கவலைப்படுற ஆள் கிடையாது. அப்படி நீங்கள் நினைச்சாலும் என்ன ஒன்றுமே பண்ண முடியாது. என் தலைவர் இருக்கிறான் என்னை பார்த்துக்கிறதுக்கு. அதனால நீங்கள் எது திங்க் பண்ணாதீங்க.